ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வந்து சண்டே மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வந்தோங்க இங்கே மகாராஷ்டிராவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமே கிடைக்கிறதில்ல. இது சின்ன வெங்காயம் கிடையாது, பல்லாரி வெங்காயத்தையும் குட்டியாக வந்து அப்படியே பிடுங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து அந்த தாலோடு இருந்துச்சு, ஸோ பரவாயில்லன்ட்டு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த பீர்க்கங்காய் வந்துட்டு 40 ருபீஸுங்க, 1/4 கிலோவே 40 ருபீஸு. மாதுளம்பழம் வந்து 100 ருபீஸ் தான், பரவாயில்ல 1 கேஜி. இந்த இஞ்சி வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினோம். பச்சை மிளகாய் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து 30 ருபீஸ் 1 கேஜி. பூண்டு வந்து 20 ருபீஸ்க்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினோம். 20 ருபீஸ் இருந்தாங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து வாங்கினோங்க. ஏன்னா பேச தெரில பெருசாக. இப்படி தான் மேக்ஸிமம் வந்து சமாளிச்சுட்டு வந்தோம் மார்க்கெட்டை. அப்புறம் வந்து சொரக்காய் ஒன்று வாங்கினேங்க, அது வந்து 20 ருபீஸு. தக்காளி வந்து 30 ருபீஸு. லெமன் வந்து 15 ருபீஸ் தான், 1/4 கிலோ 15 ருபீஸ்ன்னு கொடுத்தாங்க. உருளைக்கிழங்கு வந்து 30 ருபீஸு. இந்த வெண்டைக்காய் வந்து 20 ரூபா. அந்த இது வந்து அது பேர் என்ன, காலிஃப்ளவர் வந்து 30. அந்த முட்டைக்கோசும் 30 ருபீஸு. பீட்ரூட்டு 30, இதுவும் 30. ஸோ கத்திரிக்காயும் 30 ருபீஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மல்லித்தலை, இது வந்து 10 ருபீஸ்க்கு வாங்கினோம். அப்புறம் இந்த மல்லி, இந்த கசகசா, கஸ்தூரி மேத்தி, ஸ்டார் சோம்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒரு 5-6 ஐட்டம்ஸ் வந்து 10 ருபீஸ் பேக்கெட்டுன்னு சொல்லிட்டு 6 ஐட்டம்ஸ் வாங்கணும் 6 ருபீஸ்க்கு. இது வந்து டிமார்ட்டில் இல்லைன்னு ஹஸ்பண்ட் தெரியலன்ட்டு வந்துட்டாங்க. இல்லையா இல்லை தெரியலையான்னு தெரியல வந்துட்டாங்க. ஸோ இங்கே இருந்துச்சுன்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கின பொருள். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தையில் எக்ஸ்ட்ரா வாங்கின 2 பொருள் பார்த்திங்கன்னா மாம்பழம் ஒன்று, நவாப்பழம் ஒன்று. நவாப்பழம் 20 ருபீஸ்க்கு வாங்கினோம். மாம்பழம் வந்து 1 கேஜி 50 ருபீஸு. 2 கிலோ வந்துட்டு 100 ருபீஸ்க்கு வாங்கினோம். மாம்பழம் நல்ல டேஸ்ட்டுங்க. இங்கே மாம்பழம் இந்த ஊரில் மகாராஷ்டிரா சைடு வந்து மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், மாம்பழம் எங்கே பார்த்தாலும் மாம்பழமாக தான் இருக்குது. நீங்களாம் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.